ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய நாள் ஆச்சு நான் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு ஒரு 9 நாள் இருக்கும் நான் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட்டு. அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால என்னால் வாய்ஸ் கொடுத்து போட முடியல. ஏன்னா சவுண்ட் அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. அதுக்கப்புறமா ஊர்லேருந்து அம்மா வந்திருந்தாங்கங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே என் கூட இருந்தாங்க. போயிட்டாங்க. நேற்றுக்கு தான் கிளம்பிட்டாங்க ஊருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவங்க வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது சொல்ல முடியல அந்த வார்த்தைங்கள. எனக்கு அவங்கள கவனிக்கணும், அவங்களுக்கு நல்லதாக சமைச்சு போட்டு அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அந்த ஒரு எண்ணம் தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. நான் அடிக்கடி சொல்லவும் செய்வேன். எனக்கு டைம் இல்லாதனால ஸ்பீடாக எனக்கு அடுத்த வேலை ரெடியாக கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி இருந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு ரவுண்டிங். கரெக்டாக அடுத்த வேலை அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரு சைடு அவங்கள பார்க்கணும் அந்த சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து இருந்தனால என்னால் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட முடியல. வீடியோ கூட எடுக்க முடியலைங்க. வருவேன், செடிக்கு தண்ணி ஊற்றுவேன், ஓடுவேன், கடைக்கு ஓடுவேன், வீட்டுக்கு வரணும், அம்மாவுக்கு பண்ணணும், அந்த ஒரு எண்ணம் தான் என் மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. சொல்லப்போனால் அம்மா சொல்லாமல் கொள்ளாமல் சடனாக வந்து நின்னாங்கங்க. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அதெல்லாம் வீடியோவாக எடுத்து போடணும்னு நினச்சேன். என்னால் அதெல்லாம் பண்ண முடியலைங்க. வீடியோவாக எடுத்து நிறைய பேரெல்லாம் வீடியோவாக அதெல்லாம் எடுத்து போடுவாங்க. அம்மா வந்தது, சடனாக வந்தது, அதெல்லாம் பார்க்கக்கூடிய டைமு. எனக்கு அதெல்லாம் வீடியோ எடுத்து போடக்கு வரல. அதெல்லாம் உணர்வு எனக்கு அந்த உணர்வை வீடியோவாக எடுத்து போடக்குள்ள அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வரல. வந்தாங்க, நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க இருந்துட்டு போன அவ்வளோ நாளும். நேற்று நைட்டு கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு மனசுக்குள்ளே. ஏன்னா ஊர்லேருந்து அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க வந்து. 1.5 வருஷம் இருக்கும் அவங்க வந்துங்க. அவங்க வந்தது சஸ்பென்ஸாக வந்தாங்க. எனக்கு அது நினைக்க முடியல. எனக்கு அது காலையில் நான் சஸ்பென்ஸாக அவங்கள பார்க்கக்கூடிய டைமு. சொல்ல வார்த்தைகளே இல்லை. அதெல்லாம் சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். 1, 2 கிளிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். போடணுமா போட வேண்டாமான்னு அந்த ஒரு யோசனையாக இருந்துச்சு. நீங்கள் 1, 2 வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம். அவங்கள கூட்டிகிட்டு போனது வெளியில் 1, 2 கிளிப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சந்தோஷத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன். இன்றைக்கி கீரை அறுவடை தாங்க பண்ணிகிட்ருக்கேன். இது அம்மா இருக்கக்கூடிய டைம் நான் கீரை அறுவடை பண்ணது. அவங்களுக்கு நான் சமைச்சு கொடுத்தேன். மாடி தோட்டத்தில் நிறைய கீரை சின்ன சின்னதாக முளைச்சி நின்றுச்சு. அதெல்லாம் எடுத்து போட்டு இன்றைக்கி அன்னைக்கு கீரை பொரியல் பண்ணி கொடுத்தேங்க அவங்களுக்கு. எல்லா கீரையும் பார்க்கறக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. அப்போ உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துக்கிட்டு தட்டு எடுக்காமல் போனேன். அப்புறமா தட்டு எடுத்துகிட்டு பறிச்சுட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிட்டோங்க. நிறைய காயும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு வாரம் ஃபுல்லாக நல்ல சாப்பாடுங்க. சொல்ல முடியல அந்த சந்தோஷத்தெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நான் தொடர வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேங்க. தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.